சர்ச் உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துகிறோம். நம்முடைய மூத்த போதகரால் அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு, அதாவது MCO காரணத்தினால் நம்முடைய சபை தற்போது திறக்கப்படாது. மேலும் நம்முடைய மூத்த போதகரால் அறிவிக்கும் வரை காத்திருப்போம். ஆகையால் நம்முடைய ஆராதனை நேரடி ஒளியழை, அதாவது ஆன்லைன் சர்வீஸில் நடைபெறும். மேலும் உங்கள் காணிக்கை மற்றும் தசம பாகங்களை, அதாவது ஆஃபரிங் அண்ட் டைட்ஸ் போடுவதற்கு இங்கு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் விசுவாச காணிக்கை, அதாவது ஃபெய்த் ஃபிளஷ் போடுவதற்கும் இங்கு பேங்க் அக்கவுண்ட் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேல் விவரங்கள் நாங்கள் அடுத்த காணொளியில் அறிவிப்போம். தொடர்ந்து சபைக்காகவும் சபை ஜனங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர், அவர் செய்த நன்மைகளுக்காய் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா. சபையார் யாவரும் தேவனை துதிப்போம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உம்மை போற்றுகிறோம். அளவில்லாதபடிக்கு ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை கொடுக்கிறவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தயவுள்ளவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனை உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்லவர் நீர், நல்லவர் ஆண்டவரே, நீ நன்மை செய்கிறவர். உம்மையே நாங்கள் போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். இந்த காலை வெல்லும்பட ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தேவனே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இந்த காலை வேலையிலும் கூட உம்முடைய பிரசன்னத்தினாலும் மகிமையினாலும் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலும் ஆண்டவரே நிரப்புவீராக. ஆண்டவரே கூடி இருக்கிற வேளையிலே தேவ பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நிரப்பும்படியாய் வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீடுகளிலும் தேவ பிரசன்னம் மகிமை இறங்கி வரட்டும். உம்மை துதிக்கும் பொழுதெல்லாம் நீர் எங்களுக்கு சமீபமாய் இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா. ராபா திராபா ஹந்தா ராலாபா ரியோரோபு ரிகாண்டா ராலாபா ரிமாண்டா ராலாபா ராபா திராபா ஹந்தா ராலாபா ராகாண்டா ராலாபா ரியாந்தோரோபு ரிகாண்டா ராலாபா ரியாந்தராலபு சந்தா. ஹல்லேலூயா. ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை ஒவ்வொருவரும் இந்த காலவேளையில் கூட ஆட்கொள்ளட்டும். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. பரிசுத்த ஆவியின் அளவில்லாதபடிக்கு ஆண்டவரே நிரப்பும்படியாய் வேண்டுகிறேன். ஹல்லேலூயா. ஓ நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ ஆவியானவரே உம்மை போற்றுகிறோம். ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஆவியானவர் இந்த காலவேளையில் கூட அற்புதங்களை செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வீராக. ஹல்லேலூயா. இயேசுவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். நீர் அப்படியே ஆண்டவரே மகிமைப்படுகிறதுக்காய் உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம். பிதாவே உம்முடைய அளவற்ற அன்பிற்காய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய இரக்கங்களுக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். அப்பா என்று அழைக்கத்தக்கதாக ஆண்டவரே புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்கு கொடுக்கிறீர். உம்முடைய குமாரனுடைய ஆவியை எங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி தேவனே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஆண்டவரே இந்த கால வேளையில் உம்மை துதிக்கிறோம். நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனே உமக்கு நன்றி. ஓ ரிபாலாமா ஷகராமா ஹண்டராலாபா ரிபாலாமா ராபா தீராபா ஹண்டராலாபா ரியோரோபு ரிகண்டராலாபா. நன்றி தேவனே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை இந்த கால வேளையில் ஆண்டவரே நிரம்பட்டும். ஹல்லேலூயா. ஆவியானவர் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஓ நன்றி, நன்றி ஆண்டவரே. ஓ உம்மை துதிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய மகிமை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த கால வேளையிலே நிரப்பட்டும் தேவனே. ஹல்லேலூயா. தடைகளை எடுத்து போடுவீராக. எல்லா தடைகளும் நீங்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக நாங்கள் காண்கிறோம், உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே எங்களை உமக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரிகளுமாய் மாற்றி இருக்கிறவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஹல்லேலூயா. நன்றி தேவனே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே ஜெபம் செய்வோமா நம்முடைய தேசத்துக்காய். நன்றி கர்த்தாவே. யாவரும் வீடுகளில் இருக்கிற கரங்களை உயர்த்தி அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரித்துக் கொண்டு அப்படியே இந்த காலவேளையில் கூட ஜெபத்தில் இணைவோம். நன்றி தேவனே. பிதாவே இந்த காலவேளையில் எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக நன்மைகளை எங்கள் தேசத்தின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிறீர். தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய தயவு எங்கள் தேசத்தின் மேல் பெருகட்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து எங்களுடைய தேசத்தை ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தின் மேல் உம்முடைய கண்கள் இருக்கும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து எங்களுடைய தேசத்தின் பாவங்களை தயவாய் ஆண்டவரே மன்னிப்பீராக. நீர் ஒருவரை மன்னிக்கிற தேவன், இரக்கம் பாராட்டும்படியாய்
நீங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா அக்கிரமங்கள், அநியாயங்கள், ஆண்டவரே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருந்து எங்கள் தேசத்திலே கர்த்தாவே ஒரு விடுதலை தருவீராக. தேவன் ஆண்டவரே உண்மையாகவே கர்த்தருக்குள்ளாக இருக்கிற சுதந்திரத்தை ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த காலை வேளை நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருக்குள்ளாக இந்த தேசத்துக்குள்ளே ஆண்டவரே விடுதலை வரட்டும், தேசம் முழுவதுமாய் ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே. தேவனே நீரே ரட்சிக்க வல்லமையுள்ளவர், நீரே விடுவிக்க வல்லமையுள்ளவர் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் உம்முடைய கரத்துக்குள்ளாக இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காலை வேளை கூட தேசத்தை தேவன் ஆண்டவரே மன்னித்து கர்த்தாவே அன்று சேமத்தை கொடுக்கும்படியாய் வேண்டுகிறோம், விடுதலை கொடுக்கும்படியாய் வேண்டுகிறோம். தேசத்துக்குள்ளாக காணப்படுகிற எல்லா ஆண்டவரே இந்த வியாதி கிருமிகள், கொரோனா முற்றுமாய் எங்கள் தேசத்திலிருந்து அகற்றப்பட்டு போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்கள் விடுதலை அடைய வேண்டும். அன்று பலர் ஆண்டவரை மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல ஜனங்கள் இந்த அன்று வியாதி கிருமினால் பாதித்துக் கொண்டிருக்கப்பட்டிருக்கிறார்கள். அன்றே கர்த்தர் தயவாய் ஆண்டவரே அன்றே இந்த காலையில் கூட மனதுருக்கம் உள்ளவராய் இருந்து எங்கள் தேசத்தில் விடுதலையை தரும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் கர்த்தாவே. அன்றே ஒவ்வொரு ஜனங்களும் பாதிப்பிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும், வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். இந்த கொள்ளை நோய் முற்றுமாய் எங்கள் தேசத்திலிருந்து அகற்றப்பட்டு அன்றே சகல ஜனங்களும் அன்றே சமாதானத்தை பெறும்படியாய் விடுதலை பெறும்படியாய் இந்த கால வேளை நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் நல்ல தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே, மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறீர், விடுதலையாக்குகிற தேவனாய் இருக்கிறீர். ஒவ்வொரு ஜனங்களும் விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். முற்றுமாய் எங்கள் தேசம் முழுவதுமாக அந்த விடுதலை ஆக்கப்பட வேண்டும். கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலுமாக எல்லா இடங்களையும் ஆண்டவரே அன்றைய ரட்சிப்பு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் நீர் தேவனாய் இருக்கிறீர், ஒவ்வொரு ஜாதிகளுக்கும் தேவனாய் இருக்கிறீர், ஒவ்வொரு பாஷைக்காரருக்கும் நீர் தேவனாய் இருக்கிறீர். நீ தேவன் என்று எல்லா ஜாதி ஜனங்களும் அறிந்து கொள்ளத்தக்கதாக இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஒவ்வொருடைய மனக்கண்களை கத்த திறக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிறது உம்முடைய விருப்பமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே ஜனங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும். இயேசுவே வழி, சத்தியம், ஜீவன் என்று அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாட்களும் கூட தேவன் தொடர்ந்து எங்கள் தேசத்திலே ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. ரட்சிக்கப்படுகிற எல்லா ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தில் சேர்க்கப்பட வேண்டும், தேவனுக்குள்ளே வளர வேண்டும்படியாய் இந்த காலவேளை நாங்கள் செபிக்கிறோம். சுவிசேஷமானது எங்கள் தேசம் முழுவதுமாக ஆண்டவரே பரவும்படியாக வேண்டுகிறோம். அன்றைய சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதான வாசல்களை கத்த திறக்கும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. தடைகளை நீக்கி போடுவீராக. சுவிசேஷத்தின் ஒளி எங்கள் தேசத்திலே பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவை தொடர்ந்து எல்லா தேசத்திலுள்ள தலைவர்களுக்காய் செபிக்கிறோம், மந்திரிகளுக்காய் செபிக்கிறோம், அரசாங்கத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்காய் செபிக்கிறோம். தேவனை குறித்ததான அறிவு அவர்களுக்குள்ளாக வரட்டும். அன்று நீர் தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும், இயேசுவே இரட்சகர் என்று அறிந்து கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு தலைவர்களையும் தொடும் ஆண்டவரே, ஞானத்தை தாங்க, அன்று விவேகத்தை தாங்க. இந்த காலகட்டத்தில் இந்த தேசத்தை வழிநடத்துவதற்கு அன்று கர்த்தருடைய கிருபை ஆண்டவர் மேல் இருக்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவருடைய ஞானத்தினாலே நிரப்பி சரியாய் இந்த தேசத்தை ஆட்சி செய்யத்தக்கதாக கிருபை அளிக்கும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தொடர்ந்து ஆண்டவரே அவர்கள் சுயநலமா இராதபடிக்கு எல்லா ஜாதி ஜனங்களையும் ஆண்டவரே அன்றே ஒரே காரியமாக பார்க்கத்தக்கதாகவும் அன்றே ஒரே ஆண்டவரே காரியத்தில் நடத்தத்தக்கதாகவும் ஆண்டவரே அன்றே பிரிவினை இல்லாதபடிக்கு எல்லா ஜனங்களையும் சமமாய் பார்க்கத்தக்கதாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து இந்த ஆண்டவரே அரசியல் இருக்கிற அதிகாரிகளோடு இடைப்படும்படியாய் வேண்டுகிறோம். தயவு பாராட்டுவீராக தேவனே. மக்க நன்றி தேவனே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மறுபடியுமாய் கர்த்தர் எங்கள் தேசத்தை தூக்கும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. நன்றி கர்த்தாவே, ஆசீர்வதிக்கும்படியாய் காலை வேளை நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசம் முழுவதுமாய் கர்த்தருடைய பார்வையில் இருக்கட்டும் ஆண்டவரே. மக்க நன்றி. தேசத்தை வழி நடத்துங்க. தேவலும் கூட மற்ற எல்லா உலக நாடுகளில் இருக்கிற தேசங்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லா தேசத்துக்குள்ளாகவும் அன்றைய விடுதலை வரட்டும். அன்றைய மும்முரமாய் தீவிரமாய் அன்று இந்த வியாதி கிருமிகள் பல விதத்திலே அன்றே பாதிப்பை கொண்டு வருகிறது. இதில் இருந்து எல்லா காரியத்திலிருந்தும் ஜனங்களை மீட்டுக்கொள்ளும்படியாய் வேண்டுகிறோம். நீர் படைத்த ஜனங்கள் அன்றே உம்முடைய ஜனங்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த காலையிலும் கூட அறியாதவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். தேசங்கள் எல்லா தேசங்களும் ஒரு எழுப்புதல் அடைய வேண்டும். இயேசுவின் பக்கமாய் திரும்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். படைத்த தேவன் நீர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் வேண்டுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேசத்துக்குள்ளாகவும் ஒரு எழுப்புதல் தீ ஆண்டவரே வரட்டும். அன்றே ஒரு அசைவு வரட்டும். ரட்சிப்பின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படட்டும். அன்றே இந்த ராஜ்யம் முழுவதுமாக ஒவ்வொரு ராஜ்யத்தையும் ஆண்டவரே நீர் ஆளுகை செய்கிற தேவனாக இருக்கிறேன். எல்லா தேசங்களையும் சந்திக்கும்படியாய் வேண்டுகிறோம். தேவனும் கூட இந்த காலை வேளை இஸ்ரேல் தேசத்துக்காய் ஜெபிக்கிறோம்.
இந்த தேசத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேசத்துக்குள்ளாக இருக்கிற எல்லா தீவிரவாத கொள்கைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவீராக. தேசத்தில் ஒரு விடுதலையை தருவீராக, உங்களுடைய சமாதானத்தை தருவீராக. தேசத்தில் காணப்படுகிற எல்லா யுத்தங்களும் ஓய பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். யுத்தங்களை அமர்த்துகிற தேவன் நீராக இருக்கிறீர். தேசத்துக்குள்ளாக உங்களுடைய சமாதானம் கடந்து வரும்படியாக வேண்டுகிறோம். எல்லா யூத ஜனங்களும் இயேசு மேசியா என்று அறிந்து கொள்ள வேண்டும். அங்கேயும் கூட கர்த்தாவே உங்களுடைய சுவிசேஷம் அன்றே பரவும்படியாக வேண்டுகிறோம். ஆண்டவரே, ஒரு எழுப்புதல் அந்த தேசத்திலே வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலும் தேவ மகிமை அந்த தேசத்தின் மேல் பிரகாசிக்கும்படியாய் வேண்டுகிறோம். தேசம் உடைய கரத்துக்குள்ளாக கர்த்தர் மூடிக்கொள்வீராக. எல்லா பொல்லாத காரியங்களிலிருந்து விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, துதித்து மகிமைப்படுத்தி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஷலோம் சர்ச், யாவரும் நலமாயிருப்பீர்கள் என்று சொல்லி நம்புகிறேன். தொடர்ந்து நம்முடைய சபைக்காக ஜெபிங்கள். நான் உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் கூடிய விரைவிலே நம்முடைய கட்டிடங்கள் திறக்கத்தக்கதாக வழிவாசல்களை திறக்கும்படி ஜெபியுங்கள். தொடர்ந்து இந்த கொரோனா வியாதினால தான், இதன் காரணத்தினால தான் நம்மளுடைய ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதாவது கட்டிடங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் நம்ம ஆலயமாக, நாம் தான் ஆலயமாக இருக்கிறோம். நம்ம இயங்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டுக்குள்ளே உறுதியாக இருங்கள், பலப்படுங்கள். ஒவ்வொரு வாரத்திலையும் நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும் காலை நமக்கு 10 மணிக்கு யூடியூப்லேயும் அதேவேளை கூட ஃபேஸ்புக்லேயும் நம்முடைய சேனலில் வழக்கம் போல் நம்முடைய ஆராதனைகளை நீங்கள் பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து அதை தவற விடாதபடிக்கு காலையில் 10 மணிக்கு நடக்கிறதுனால காலையில் 10 மணிக்கு நீங்கள் ஆயத்தமாகி தயவாக அந்த ஆராதனைக்குள்ளாகவும் அதேவேளை கூட தேவ செய்திக்குள்ளாகவும் கடந்து செல்லும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். தொடர்ந்து ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றும்படி தொடர்ந்து ஜெபியுங்கள். கூடியவர்களை நம்ம ஆலயங்களை சந்திக்கும்படியான காரியத்தை கர்த்தர் செய்வாராக. அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு வீடுகளில் இருக்கிறவர்களுக்காக, அவருடைய பாதுகாப்புகளுக்காக ஜெபிங்க. ஒரு சிலர் வியாதி கிருமியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கும்படியாக கேட்குறோம். யார் எவங்கன்னு நீங்கள் கேட்காதீங்க. பொதுவாக எல்லா விசுவாசிகளுக்காகவும் ஜெபிங்க. இந்த பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்கும்படியாக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. மற்ற எல்லா தமிழ் பிரிவில் இருக்கிற எல்லா சபைகளுக்காகவும் கூட தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை வேளையில் கூட என்னோடு சேர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 2:5 வசனங்களை இந்த காலை வேளையில் கூட வாசிக்க கேட்போம். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். கண்களை முடிச்சு வைப்போம். பரலோக தேவனே, இந்த காலை வேளையிலே உடைய வார்த்தைக்கு நேராக வருகிறோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறீர். எங்களோடு இடைப்படும் பேசும் ஆவியானவர் உணர்வை தாரும். எங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை அன்றே மறுபடியுமாக எழுப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றே இந்த காலகட்டத்திலும் உடைய வார்த்தைகள் எங்களுக்கு அன்றே சம்பூர்ணமான நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். உடைய விசுவாசம் தொடர்ந்து பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் ஒரு விசுவாசிங்க. அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இங்க வேத வசனம் சொல்லுகிறது. இந்த சுவிசேஷ புத்தகத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு பல அற்புதங்களை செய்திருக்கிறதை நம்ம கவனிக்கலாம். இன்றைக்கும் இயேசு நம்முடைய வாழ்க்கையை அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் அவர் மரித்த தேவன் கிடையாது, உயிரோடு இருக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய ஜெபங்களை கேட்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவன் நம்முடைய வாழ்க்கையை அற்புதங்களை செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஆண்டு நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாம் செய்ய வேண்டும் என்றால் நமக்குள்ளாக நம்முடைய விசுவாசத்தை நாம் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டருக்குள்ளே நம்ம விசுவாசத்தை நாம் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்னென்றால் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எடுத்து வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபத்திலே 11வது அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 6வது வசனத்தை வாசிங்க. இந்த வசனத்திலே பலருக்கு நமக்கு தெரியும், பல வேளை நம்ம இதை பேசியிருப்போம். பல வேளை அந்த வசனத்தை நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே நிலை நாட்டாமல் போயிருப்போம், அதை மறந்திருப்போம். என்ன தேவை நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு என்று சொல்வதே நம்ம அறியாமல் கூட இருப்போம். ஆகவே இந்த காலையிலும் கூட உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காரியமானது விசுவாசத்தை
தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். இயேசு காண்கிறதான விசுவாசம், இதை குறித்து தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையில விசுவாசம் தேவை. இந்த விசுவாச வாழ்க்கையில் நம்ம தொடர்ந்து ஓட வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற வண்ணமாக பிலிப்பியர் தீமோத்தி புத்தகத்தில் நீங்க பார்க்கும் பொழுது, இங்கே தன்னுடைய குமாரனாகிய தீமோத்திக்கு சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிற காரியம் வண்ணமாக இருக்க, என்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று அவன் சொல்லுகிறதை நீங்க கவனிக்கலாம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். விசுவாசத்திலே உறுதிப்படக்கூடியவர்களாக இருக்கணும். விசுவாசத்திலே வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனம் சொல்லுகிற வண்ணமாக, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனுக்கு பிரியமா படுத்தக்கூடிய ஒரு விசுவாசம் தேவை. தேவன் பிரியப்படுகிறதான விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம நன்றாக அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, எல்லாருக்குள்ளேயும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில எல்லாருக்குள்ளேயும் ஒரு விசுவாசம் இருக்கிறது. பலருடைய வாழ்க்கையில இன்றைக்கும் தேவ நம்பிக்கை என்று ஒன்று இருக்கிறது. பல வேளையில சில நாஸ்திகர்கள் சொல்லுவாங்க, தேவனை அறியாதவர்கள் சொல்லுவாங்க, தேவன் மேலே விசுவாசம் இல்லாதவர்கள் சொல்லுவாங்க, இதெல்லாம் காணப்படுகிற ஒவ்வொன்றும் தானாய் உண்டாக்கப்பட்டது, இயற்கையாக உண்டானது என்று சொல்லுவாங்க. காரணம், அவர்கள் சொல்வதற்கு காரணம் தேவன் மேலே விசுவாசம் இல்லாத, நம்பிக்கை இல்லாத இருக்கிறபடினாலே அப்படி சொல்லுகிற கூடியவராக இருக்கிறாங்க. ஆனால் பலருக்கு இந்த உலகத்தை நீங்க பார்க்கும் பொழுது தேவன் இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு இருக்கிறது. இந்த உள்ளான உணர்வு சொல்லும் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று. அவ எல்லாருக்குள்ளும் தேவனை குறித்துதான அந்த உணர்வு இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. ஆனா மெய்யான தேவனை விசுவாசிப்பது அநேகர் கிடையாது. ஆனா வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவன் தான் மெய்யான தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. வானத்தையும் சகலவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த தேவன் மாம்சத்திலே இந்த உலகத்தில் வெளிப்படக்கூடியவராக இருந்தார், இயேசுவாக. ஆகவே இயேசுவை நாம் ஒவ்வொருவரும் விசுவாசித்தாக வேண்டாம். இயேசு சொல்லுகிற வண்ணமாக நீங்க கவனிக்கின்னு சொன்னாக்கா, மத்திய யோவான் புத்தகத்தை நீங்க பார்க்கும் பொழுது இவ்வண்ணமாக சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி இயேசு சொல்லுகிறது நீங்க கவனிக்கலாம். ஆகவே தேவன் இயேசுவை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நம்மோடு வருகிறவர் அவராக இருக்கிறார். காரணம், நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார், இது உலகத்தின் முடிவு பரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, ஆண்டவர் நம்மை தனிப்பட்ட ரீதியில நம்மை சந்திக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர் தங்கி இருக்கக்கூடியவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவருடைய வாழ்க்கையில தேவன் உங்களோடு இருக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவனை எல்லா சூழ்நிலையிலையும் நாம் விசுவாசித்தாக வேண்டாம். பாருங்க, இன்றைக்கும் நடத்தக்கூடியவர் அவராக இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நமக்கு பலன் அளிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அவரை விசுவாசிக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நன்மைகளை கொண்டு வரக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஆகவே தேவனை நாம் விசுவாசித்து ஆக வேண்டாம். விசுவாசம் என்றால் என்ன? இந்த முதல் வசனம் சொல்லுகிறது, வாசிப்போம். எபிரேயர் 11:1-2 வசனங்களை வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியம், காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறது. தேவனை ஒருபோதும் கண்டதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் தேவன் விரும்புகிறது என்ன? அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆகவே காணாத அந்த தேவன் மேலே நம்முடைய விசுவாசத்தை நாம் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். பாருங்க, மனிதனுக்கு அவர் இருக்கிறார் என்பத உணர்வையும் அதே தான் இருக்கிறார் என்பதை அவர் நிரூபிக்க தேவையில்லை. எல்லா காரியங்களும் ஒவ்வொன்றும் தேவன் ஒருவர் உண்டு என்பதை விளக்கக்கூடியதாக இருக்கிறது. வாசிப்போம் இந்த வசனத்தை. சங்கீத புத்தகத்திலே 19:1-2-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரைவு அவருடைய கரத்தின் கிரியைகளை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. பாருங்க, இங்க வேதம் சொல்லுகிறது வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. இயற்கையாக இந்த உலகம் உருவாக்கப்பட கிடையாது.
இந்த உலகத்தை தேவன் படைத்தவராக இருக்கிறார். உலகத்தில் ஒவ்வொரு ஜீவராசிகளும், ஒவ்வொரு உயிரினங்களும், ஒவ்வொரு மரஞ்செடி கொடிகளும், இந்த வானமும் பூமியும் சகலமும் அவரால் படைக்கப்பட்டதாக இருக்கிறது. அவர் படைப்புக்கு காரணராக இருக்கிறார். அந்த படைத்த தேவனை மனுகுலம் விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே தான் நாம் மறுதளிக்க முடியாது. தானாய் எதுவும் உண்டாக்கப்பட கிடையாது. சகலமோ அவரை கொண்டு உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகலமோ அவருக்குள் நிலைத்திருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே சகல காரியங்களையும் சிருஷ்டித்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே அந்த தேவன் மேலே நாம் விசுவாசத்தை வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தானா எதுவும் உண்டாக்கப்பட கிடையாது. ஒரு காரியத்திலிருந்து இன்னொரு காரியத்தை ஆண்டவர் உண்டாக்க கிடையாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் நியமித்தபடி, அவர் திட்டமிடப்படி சகலவற்றையும் சிருஷ்டிக்கக்கூடியவராக இருந்தாய். தானாய் எதுவும் உண்டாகவில்லை. ஆகவே இந்த 2வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாக்கா, எபிரேயர் நிருபத்தில் வாசிப்போம் அந்த வசனத்தை. 2வது வசனம் 11:2. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகள் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே போதும். இங்க பார்க்கிறோம், தானா எதுவும் தோன்ற கிடையாது. இப்ப மறுபடியும் சங்கீத புத்தகத்தில் 19 நம்ம வாசிப்போம். ஆகவே ஒன்றுக்கு ஒன்று தானாய் உருவாக கிடையாது. இன்னைக்கு பலர் சொல்லுவாங்க பரிணாம வளர்ச்சி, ஒன்னிலிருந்து இன்னொன்னு உண்டாக்குறது சொல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த பரிணாம வளர்ச்சியாக எதுவும் உண்டாக கிடையாது. எல்லாமே முழுமை பெற்றதாகத்தான் ஆண்டவர் உண்டாக்கினார். இன்னைக்கு சிலருக்கு கேள்வி இருக்கும் இல்லையா, இதை பார்த்தா முட்டாள்தனமான கேள்வியை போல இருப்பான் இல்லையா. சில வேளை இதை யோசிப்பாங்க, என்னன்னு சொன்னாக்கா, முட்டையிலிருந்து கோழி வந்துச்சா, கோழியிலிருந்து முட்டை வந்துச்சா இல்லையா. பலருக்கு இது ஒரு கருத்தாக போய்விட்டது. இது ஒரு முட்டாள்தனமான காரியமாக இருக்கிறது. கட்டாயமாகவே ஆண்டு படைக்கும் பொழுது எல்லாமே முழுமையாக தான் படைச்சாரு. வேதம் சொல்லுகிற யோவான் ஆதியாகமத்திலே ஆண்டு சொல்லும் பொழுது, ஜலமானது சகலவித மச்சங்களையும் அதே வேளையிலும் கூட சகலவித பட்சிகளையும் திரளாய் பிறப்பிக்க கடவுது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் நம்ம பார்க்கும் பொழுது சகல உயிரினங்களும் ஆண்டு படைத்த தன்மையை குறித்து பேசக்கூடியதாக இருக்கிறது. தானா எதுவும் உருவாக கிடையாது. ஆகவே தேவ பிள்ளைகளே நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொன்றும் உருவாக்கப்படுவதற்கு தேவன் காரணராக இருந்தார். அதாவது தேவன் தான் மூலாதாரமானவராக இருந்தார். அவரை கொண்டுதான் சகலமோ உண்டாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, நாம் தேவனை விசுவாசித்து ஆக வேண்டாம். ஆகவே விசுவாசிப்பதற்கு ஏராளமான, அதாவது மையமான காரியங்கள் வேதத்திலே நமக்கு தெளிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் எப்படி தேவன் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் சொன்ன வண்ணமாக சங்கீதம் 19 1வது வசனத்தை நீங்க பார்க்கும் பொழுது வாசிங்க அந்த வசனத்தை. வானங்கள் தேவனுடைய அவர் இருக்கிறார் என்கிற அந்த மகிமையை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பாருங்க, இயற்கையாக ஒன்றும் தோன்ற கிடையாது. ஒன்றும் இல்லாமையிலே கர்த்தர் அவருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அது உருவாக்கக்கூடியதாக இருந்துச்சு. பாருங்க, ஆண்டவர் சொல்ல 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 வேதம் சொல்லுகிறது சகலமும் சிருஷ்டிக்கப்படக்கூடியதாக இருந்துச்சு. பாருங்க, எல்லா காரியங்களும் சிருஷ்டிக்கும் பொழுது தேவன் சொன்னார், பேசினார், உண்டாக கடவுது என்று சொன்னார், உண்டானுச்சு. ஆனா மனிதனை படைக்கும் போது மாத்திரம் ஆண்டவர் அப்படியே சொல்ல கிடையாது. அங்கே ஒரு ஆலோசனையாக ஆண்டவர் ஒரு அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட நபராக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை ஆதியாகமத்தில் நீங்க பார்க்கலாம். நமது சாயலாகவும் நமது உருவத்திலும் தனக்குள்ளே ஆண்டவர் பேசுகிறது நீங்க கவனிக்கலாம். தனக்குத்தானே அவர் சொல்லக்கூடிய காரியத்தை நீங்க பேசுகிறதை நீங்க கவனிக்கலாம். ஆகவே தான் மனிதனை தன்னிலிருந்து ஆண்டவர்
சிருஷ்டிக்கப்படக்கூடிய தேவனாக இருந்தார், சிருஷ்டித்தவராக இருந்தார். அதனால தான் மனிதனுக்கு தேவன் அவசியம். தேவன் தேடக்கூடிய உணர்வு மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுவதற்கு இயல்பாகவே மனிதனுக்கு, அதாவது இந்த காரியங்கள் மனிதனுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது. மனிதன் தேவனை தேடி வர வேண்டும், ஒரு அன்பு செலுத்த வேண்டும், ஒரு உறவை கொள்ள என்கிற உறவை மனிதனுக்குள்ளாக தேவன் வைத்தவராக இருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, மனுகுலமாகிய நாம் தேவன் இல்லாம நம்மால முடியாது. நம்முடைய சுவாசமே பாருங்க, வேதத்தில் நீங்க கவனிக்கும் பொழுது சகலவற்றையும் படைப்பதற்கு ஆண்டவர் இந்த பூமியிலே படைத்த ஒவ்வொன்றுக்கும் சுவாச, அதாவது தேவைப்படக்கூடியதாக இருந்துச்சு. ஆனா மனிதனை மட்டும் ஆண்டவர் படைக்கும் பொழுது வெளியில் உள்ள காற்று, இது மனிதனுக்கு தேவை, அதாவது ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கு தேவையாக இருந்துச்சு. அவர் சொன்ன காரியம் இதெல்லாம் பூமி முழுவதும் காற்றினாலே ஆண்டவர் நிரப்பி இருக்கிறார். இது மிருக ஜீவன்கள் வாழ்வதற்கு. ஆனா மனிதனுக்கு ஆண்டவர் அவருடைய நாசியை, அதாவது அவருடைய சுவாசத்தை, அவருடைய சுவாசத்தை நாசியிலே ஊதினான், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் காற்றை ஊதும் பொழுது இங்கதான் ஜீவ சுவாசமாக மனிதன் உயிர் பற்றி எழும்பக்கூடியவனாக இருந்தான். ஆகவே தேவன் மனிதனுக்குள்ளாக இருக்கிறார், மனிதன் தேவனுக்குள்ளாக வாழக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே நமக்குள்ளே ஒரு உணர்வு இருக்கிறது, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று. இந்த உணர்வுள்ளவர்களாக நாம் காணப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே மனிதனுக்கு தேவன் அவசியம். அவர் இல்லாமல் நாம் வாழ முடியாது, அவர் இல்லாமல் எதையும் நாம் செய்ய முடியாது. அவர் இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில சகலமோ சரியாய் சீராய் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் நமக்கு அவசியம். ஆகவே தேவனை நாம் விசுவாசித்து ஆக வேண்டாம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது பாருங்க, மனிதனுக்கு மட்டும்தான் அதை சொல்றாரு, அவரை விசுவாசிக்கணும்னு சொல்றாரு. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று இயேசு சொல்லுகிறது நீங்க கவனிக்கிறான். பாவத்தினாலே மனிதன் தன்னுடைய வாழ்வை இழந்து போகக்கூடியவனாக இருந்தான், ஆண்டோடு உள்ள உறவை இழந்து போகக்கூடியவனாக இருந்தான். ஆகவே தான் இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது மனிதருக்கு, அதாவது பிரசங்கம் பண்ணும் பொழுது சொல்லும் பொழுது நீங்க பார்க்கலாம், அவர் ஜீவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். என்னை விசுவாசிக்கிறவன் ஜீவன் உடையவனா இருக்கிறான் என்று இயேசு சொல்லுகிறது நீங்க கவனிக்கலாம். ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவன் நமக்கு அவசியம். அவரை இல்லாம நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால எதையும் செய்ய இயலாது. ஆகவே தேவனை நாம் விசுவாசித்தாக வேண்டாம், மனுகுலம் தேவனை விசுவாசித்தாக வேண்டாம். ஆகவே தான் வேதம் சொல்லுகிற விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும் விசுவாசிக்க வேண்டாம். பாருங்க, மனிதன் மட்டும்தான் தேவனை தேடி வர முடியும். மனிதன் மட்டும்தான் தேவனோடு கம்யூனிகேஷன், அதாவது ஐக்கியம், உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். பாவத்தினாலே மனுகுலம் இழந்து போனதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக மீட்டெடுத்து கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் தேவனோடு உறவாடலாம், தேவனோடு பேசலாம், தேவனோடு ஐக்கியம் கொள்ளலாம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில, அதாவது மூலாதாரமானவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே அவர் மேலே நம்முடைய விசுவாசத்தை நாம் வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒரு சில காரியங்களை நம்ம கவனிக்க போகிறோம். எங்க வேத பகுதியிலே இங்கே இயேசு கண்டதான அமேசிங், அதாவது பாராட்டக்கூடியதான விசுவாசத்தை குறித்து ஒரு சில காரியங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இயேசு காண்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, அதாவது இந்த உலகத்தில் இருந்து அவர் கடந்து செல்வதற்கு முன்பாக மனுஷகுமாரன் வரும்பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. இன்னைக்கு பலருடைய விசுவாசம், அதாவது குறைந்து போயிருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன்மேலே அந்த விசுவாசத்தின் அளவு இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. காரணம் ஏன்னு சொன்னாக்கா, இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் இந்த காரியங்கள், அதாவது பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுனால பலருக்கு தேவன் நம்பிக்கையும் தேவன் முறை விசுவாசமும் இல்லாதவர்களாய் சராசரி மனிதரை போல வாழ ஆரம்பித்து விடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இங்க இயேசு ஒவ்வொருடைய விசுவாசத்தை அவர் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ற நாட்களிலே அவர் செயல்படக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் நீங்க கவனிக்கலாம், கண்ணீரை பார்த்தாரு, கண்ணீரை கண்டார், இப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கோம். ஆனா புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் அதை குறித்து பேச கிடையாது. பல வேளையிலே விசுவாசத்தை எதிர்பார்த்து
விசுவாசம் உள்ளவதை காண்டவர் பார்க்கக்கூடியவராக இருந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவனுக்கு முன்பாக நம்முடைய விசுவாசத்தை நம்ம வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, வேதத்தின் ஒரு வசனத்தையும் வாசிப்போம். அதே வேளையில யூதா புத்தகத்திலே 20-21 வசனத்தை வாசிப்போம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு, யூதாவின் புத்தகத்திலே ஒரே அதிகாரம் தான் 20வது வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு. உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் வழுவி போகிறவர்களாக இருக்கக்கூடாது. சூழ்நிலைகளை பார்த்தோம், சோதனைகளை பார்த்தோம், விசுவாசத்தை நாம் இழந்து வாழக்கூடாது. தொடர்ச்சியாக தேவன் மேலே ஒரு உறுதியான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு பக்கம் பிசாசு பலருடைய வாழ்க்கையில விசுவாசத்தை இழக்க செய்யக்கூடியதான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவநம்பிக்கை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான். தேவன் மேலே உள்ள விசுவாசத்திலிருந்து திசை திருப்பக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே வேதத்தில் நீங்க கவனிக்கும் பொழுது வாசிப்போம் இந்த வசனத்தையும் கூட 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிங்க. 5:9. உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. பாருங்க, பிசாச ஜெயிக்க வேண்டும் என்றால், எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் நமக்கு விசுவாசம் தேவையாக இருக்கிறது. ஆகவே விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 1 யோவான் புத்தகத்தில் நீங்க பார்க்கும் பொழுது இவனமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? விசுவாசிக்கிறவன் வேதம் சொல்லுகிறது உலகத்தை ஜெயிப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, ஒரு ஜெய வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் விசுவாசம் இன்றியமையாத ஒன்றாக நமக்கு இருக்கிறது. ஆகவே தேவனுடைய வேலை நம்முடைய விசுவாசத்தை நாம் வைத்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சூழ்நிலையை பார்க்காதீங்க. நம்முடைய காலப்போக்கில் உங்களுடைய சூழ்நிலையை பார்த்து உங்களுடைய விசுவாசத்தை இழந்தவர்களாக வாழாதீங்க. எப்பொழுதுமே தேவன் மேலே ஒரு உறுதியான விசுவாசத்தை வைத்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தேவனை தேடக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். வேத வசனத்தின் மேலே நம்பிக்கையும் விசுவாசத்தை நாம் வைக்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஏன்னு சொன்னாக்கா, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று தேவன் சொல்லி இருக்கிறதை நீங்க கவனிக்கலாம். ஆகவே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை கட்டக்கூடியவர்களாக இருக்கணும். விசுவாசத்தை நாம் வாழ்ந்து காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்திலே போராடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்திற்காக நம்ம எல்லா காரியங்களையும் அதாவது சகித்து ஆக வேண்டும். பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபின் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்தில் நீங்க கவனிக்கும் பொழுது வாசிப்போம். 1-2 வசனங்களை வாசிப்போம். 1-2 வசனங்களை வாசிங்க. தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதற இருக்கிற 12 கோத்திரங்களுக்கு வாழ்த்து சொல்லி எழுதுகிறதாவது, என் சகோதரனே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது, இங்க வேதம் சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க. பாருங்க, இங்க விசுவாசத்தை குறித்து பேசப்படக்கூடியதாக இருக்கிறது. மறுபடியும் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க. அந்த மட்டும் மேல இருந்து 2வது வசனம். சோதனைகளில் அகப்படும் பொழுது, பல வேளையில பல சோதனைகளில் நாங்க அகப்படுறோம். இது சோதனையின் காலமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட சோதனைகளை நாங்கள் அகப்பட்டுக் நாங்கள் இருக்கிறோம். அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்க. பாருங்க, உங்களுடைய விசுவாசத்திற்கு பரீட்சிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பலருக்கு நல்லா கவனிச்சுக்கணும், இது ஒரு சவால் நிறைந்த நாட்களாக இருக்கிறது. அவை சவால்களை எதிர்த்து நிற்பதற்கு, சவால்களை ஜெயித்து செல்வதற்கு நமக்கு விசுவாசம் தேவையாக இருக்கிறது. ஏன்னா தேவன் நம்மை நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். தேவன் இந்த சூழ்நிலையும் என்னை நடத்துவார், இந்த சூழ்நிலையும் என்னை பாதுகாக்கிறார், இந்த சூழ்நிலையும் என் தேவைகளை சந்திக்கிறார், இந்த சூழ்நிலையும் கர்த்தர் எனக்கு பராமரிப்பை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், இந்த சூழ்நிலையும் என்னை போஷிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதெல்லாம் நம்ம விசுவாசித்தாக வேண்டும். ஆகவே தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிற வண்ணமாக இங்கே மார்க் புத்தகத்தில் 2வது அதிகாரத்தில் நீங்க பார்க்கும் பொழுது இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. 4 பேர் 1வது வசனத்திலிருந்து வாசிப்போம். அந்த சில நாட்களுக்கு பின்பு மறுபடியும் கப்பர் நகுமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று உடனே வாசல்
அநேகர் கேள்விப்பட்டு நிற்க இடம் போக வாசலுக்கு, அவர் இருந்த வீட்டின் வாசலுக்கு முன்பாக வருகிறார்கள். அங்கே ஏராளமான திரளான ஜனங்க, உள்ளே போக முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் பிரசங்கம் பண்ணி போதித்துக் கொண்டிருக்கிறார், பேசிக்கொண்டிருக்கிறார். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே 4 பேர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை தூக்கி கொண்டு வருகிறார்கள். கூட்டம் அதிகமா இருந்தனாலே அவர்களால் முன்னுக்கு போக முடியல. ஆகவே அவங்களுக்கு ஒரு ஐடியா என்னாச்சு, இந்த கூட்டத்துக்குள்ள போக முடியாது. ஆகவே மேற்கூரைய, இன்னைக்கு நம்ம சொன்னோம்னா ஓடு, அதை பிரித்து அதன் வழியாக அவர் இருக்கிற இடத்துல இறக்குவோம் என்று சொல்லி இந்த 4 பேர் என்ன செய்றாங்க, இந்த 4 பேருடைய விசுவாசம். வாசிங்க தொடர்ந்து. அநேகர் கூடி வந்தார்கள், அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அவர் வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் திமிர்வாதக்காரனை, திமிர்வாதக்காரனை அப்படின்னா பெரலைஸ், எந்த உறுப்புகளும் செயற்ற நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதன், எந்த உறுப்பும் வேலை செய்யல, உயிர் இருக்குது ஆனா எந்த உறுப்பும் வேலை செய்யாத ஒரு மனுஷன், செயலற்றவனாக இருக்கிறான், எதையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நல்ல கவனிச்சணும் 4 பேர் தேவை. ஆகவே தான் இந்த 4 பேரு அந்த மனிதனை தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு வருகிறார்கள். இந்த அற்புதத்தை இயேசுவால் செய்ய முடியும் என்கிற விசுவாசம் அவர்களுக்குள்ளாக இருந்துச்சு இல்லையா? அந்த படுத்து கிடக்கிற மனுஷனுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்க கிடையாது. ஏனென்றால் அவன் வெஜிடேபிள், அப்படின்னா எது செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், எதையும் தன்னால செய்ய முடியாத, எந்த உறுப்பும் வேலை செய்ய முடியல, ஒரு வேலை பேச முடிஞ்சிருக்குமோ கூட தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு மனிதன். ஆனா இங்க நீங்க கவனிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு மனிதனை இயேசுவினிடத்திலே கொண்டு வருவார்கள். இப்படி கொண்டு வந்து கூட்டம் ஏராளமாக இருந்ததினாலே அந்த ஜன கூட்டத்திற்கு மத்தியிலே அவர்கள் ஒரு யோசனை வருகிறது. வாசிப்போம். சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை அப்படியே பெட்டோட இறக்குறாங்க, இயேசுக்கு முன்பாக இறக்குறாங்க. இதை ஆண்டவர் பார்க்கிறாரு. வாசிப்போம். எதை பார்க்கிறாரு? இங்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் விசுவாசத்தை கண்டு. nowadays இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஆகவேதான் நமக்கு விசுவாசம் தேவ ஆண்டவர் மேல. இன்னைக்கு தேவனிடத்தில் விசுவாசத்தோடு நம்ம வரக்கூடியவளாக இருக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கக்கூடியவளாக இருக்க வேண்டாம். இதை அப்படியே பிடித்துக்கொண்டு தயவாக வாசிப்போம். மார்க்கு புத்தகத்தில் ஏராளமான சம்பவங்கள் நாம் விசுவாசிக்கும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறதுக்காக இந்த சத்தியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை நாம் விசுவாசித்து நம்முடைய விசுவாசத்தில் வளருவதற்காகத்தான் இந்த சுவிசேஷ புத்தகங்கள் ஒவ்வொரு மனிதனுடைய கரங்களையும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. வாசிங்க, மார்க் 11வது அதிகாரத்தில் 22 வாசிங்க. அவர்களை நோக்கி இயேசு இதைதான் சொல்றாரு, தேவனிடத்தில் கண்ணீரோடு வாங்க, கதறலோடு வாங்கன்னு சொல்லல, விசுவாசத்தோடு வர வேண்டும். ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு ஆண்டு எதிர்பார்க்கிறது என்றைக்கு நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டாம். கண்ணீர் விட்டு புலம்பிக் கொண்டிருக்கிறது கிடையாது, விசுவாசத்தோடு தேவனிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டு எதிர்பார்க்கிறார். அதனால நீங்க கண்ணீர் விட்டுக்கிறதுனால கர்த்தர் உங்களை புறக்கணிக்கிறவரும் கிடையாது. தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? நம்மிடத்திலே விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஆக வேதம் சொல்லுகிறது, இயேசு இந்த வார்த்தையை குறிப்பிடுகிறார், இல்லைன்னா இந்த வார்த்தை இது சொல்லப்பட்டிருக்காது. வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும். அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்க. ஏன்னா அவர்தான் சகலவற்றையும் படைத்தார், அவரால் இல்லாம ஒன்றும் இயங்காது, செயல்படாது. அவரே எல்லாவற்றிற்கும் காரணராக இருக்கிறார். ஆகவே வேதம் சொல்லுகிறது, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. இதை அப்படியே நம்ம விசுவாசிக்கணும். தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை அப்படின்னா தேவனால் எல்லா காரியங்களையும் செய்ய முடியும் என்பதை ஆணித்தரமாக நாம் விசுவாசித்தாக வேண்டும். இதைத்தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையை ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடியவராக இருந்தார். ரோமருக்கு எழுதின 4வது அதிகாரம் முழுவதும் வீட்டில் வாசி பாருங்க, திருப்ப வேண்டாம்.
அந்த முழு அதிகாரத்தில் விசுவாசத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அவன் விசுவாசத்தில் வல்லவனானான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் என்று அந்த ரோமருக்கு எழுதின 4:21 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த விசுவாசத்தை தான் ஆபிரகாமுக்குள்ளே பார்த்தார். வயது சென்றவன், ஆனால் தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தான். தேவன் சொன்னது நடக்கும் என்பதை முழு நிச்சயமாக நம்பினான். ஆகவே இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவனை முழு நிச்சயமாக நம்பிக்கலாம். பாருங்க, விசுவாசம் என்பது வெளிப்படுவதற்கு முன்பாக, எந்த காரியங்களும் நடப்பதற்கு முன்பாக தேவன் செய்வார் என்பதை ஒன்றாவது நாம் விசுவாசித்தாக வேண்டாம். நம்பிக்கை என்பது பார்க்கக்கூடியது. இதுதான் வேதம் சொல்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த நிச்சயத்தை நமக்குள்ளாக கொண்டிருக்கணும். தேவன் எதையும் செய்வார் என்பதை நிச்சயமாக நாம் நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். அவரால் எதையும் செய்ய முடியாது என்பதை நாம எப்பொழுது, அவர் இல்லாம எதையும் செய்ய முடியாது என்பதை முழு நிச்சயமாக நம்ம நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். ஆபிரகாம் இதைத்தான் தனக்குள்ளாக கொண்டிருந்தான். தேவனால் எல்லாம் செய்ய முடியும். பாருங்க, புதிய ஏற்பாட்டில் இயேசு சொல்லும் பொழுது மத்திய புத்தகத்தில் நீங்க பார்க்கலாம், விசுவாசியாத யூதர்களை பார்த்து சொல்லுகிறாரு, நீங்க துதிக்கலனா இந்த கல்லுகள் கர்த்தரை துதிக்கும் என்று சொல்லுகிறது நீங்க கவனிக்கலாம். ஆகவே தேவ பிள்ளைகளே, மனுகுலமாகிய நமக்குள்ளாக கொஞ்சமும் விசுவாசம் இல்லாமல் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்கிறது. அந்த விசுவாசத்தை ஆண்டுட்டு நம்ம கேட்கணும். நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்ய ஆண்டவரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, நான் விசுவாசத்தில் பெருகணும். பாருங்க, தேவன் அவருக்குள்ள இருந்து தான் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார். அவருக்குள்ளாகத்தான் நம்ம இருக்கிறோம். ஆகவே இது முழு நிச்சயமா நம்பணும். இந்த நம்பிக்கையோடு கர்த்தரிடத்தில் வரணும். இந்த நம்பிக்கையுள்ளவர்களாய் நாம் காணப்படக்கூடியவர்களாக இருக்கணும். தோன்றப்பட்ட ஒவ்வொன்றும் அவருக்குள் இருந்து சிருஷ்டிக்கப்படக்கூடியதாக இருந்துச்சு. அவர் தான் எல்லா காரியங்களும் செய்தார் என்பதை இன்றைக்கும் நம்ம நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு சிறு சிறு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டு சொல்லும் பொழுது விசுவாசிக்காம போகக்கூடாது. எல்லா காரியங்களும் நம்ம விசுவாசித்தாக வேண்டாம். ஆகவே இயேசுங்க சொல்லும் பொழுது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் இப்படி சொல்லிட்டு பாருங்க, சில வேளை ஜெபிப்பாங்க, ஆனா ஜெபத்துக்கு பதில் வருமா என்பதை விசுவாசிப்பது கிடையாது. ஆண்டவரிடத்தில் கேட்பாங்க, பெற்றுக்கொள்வாங்க என்கிற நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க. பாருங்க, முழு நிச்சயமா நம்ம கேட்டதை பெற்றுக்கொள்வோம் என்பதை நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வதற்கு முன்பாகவே நாம் விசுவாசித்தாக வேண்டாம், நம்பணும். அதை நம்பிக்கை நிச்சயமாக இருக்கிறது இல்லையா? இந்த விசுவாசம் என்பது நம்பிக்கையினுடைய நிச்சயம். கர்த்தர் செய்வார், கட்டாயமாகவே செய்வார் என்பதை, அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை என்பதை நம்ம விசுவாசித்தாக வேண்டாம். ஆகவே வேதம் சொல்லுகிறது, இந்த 4 பேர்த்த இயேசு எதை பார்த்தாரு? அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்தாரு. அவருடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்றாரு, மகனே என்று சொல்லி ஆண்டவர், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ எழுந்து நட என்று சொல்லி இயேசு சொல்லுகிறது நீங்க கவனிக்கலாம். உடனே உடனே என்று வேதம் சொல்லுகிறது, அவன் எழுந்து நடந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 பேர்த்துக்குள்ள விசுவாசத்தை பாருங்க. ஆண்டு அந்த விசுவாசத்தை மேன்மைப்படுத்தக்கூடியவராக இருந்தார். இயேசுவால முடியும் என்பதை அவர்கள் நம்பி இயேசுவிடத்தில் கொண்டு வந்தாங்க. ஒருவேளை எத்தனை வருஷமா அவன் அந்த நிலையில இருந்தான்னு தெரியாது, ஆனா இயேசுவிடத்தில் வரும் பொழுது அந்த மனிதனுக்கு விடுதலை உண்பதை அவர்கள் நிச்சயமாய் நம்பி இயேசுவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆகவே அந்த மனிதன் விடுதலை ஆக்கப்பட்டான். இன்னொரு காரியத்தை கவனிப்போம். மார்க் 9வது அதிகாரத்தில் தயவுசெய்து 19வது வசனத்தை வாசிங்க. விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் உங்களோடு இருப்பேன். இங்க ஒரு காரியம் நடக்கிறது பாருங்க. ஒரு மனிதனுடைய குமாரன், அவனுக்கு பிசாசு பிடித்தவனாக இருந்தான். பல வேளையில தீயிலையும் தண்ணீரையும் பிசாசு வரும் பொழுது அவனை சாகடிப்பதற்கு முயற்சி பண்ணுச்சு. இதை இயேசுவினுடைய சீசர்களிடத்தில் கொண்டு வருகிறார்கள். அவர்களால் அது கூடாமல் போனது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த மனிதன் இயேசுவினிடத்திலே கொண்டு வருகிறான். தயவுசெய்து இந்த வசனத்தை வாசிப்போமா? மார்க் புத்தகத்திலே 17 மார்க் 9:17 இருந்து வாசிங்க. மார்க் 9:17 ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி அது அவனை எங்கே பிடித்தாலும் அலைக்கழிக்கிறது. அப்பொழுது
நுரைத்தள்ளி சோர்ந்து போகிறார். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றார். வாசிப்போம். அவர்கள் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களுடனே இருப்பேன், பொறுப்பாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். வாசிப்போம். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழிக்கிறது, கீழே தள்ளுகிறது, நுரை தள்ளுகிறான். வாசிப்போம். அவனுடைய தகப்பனிடத்திலே இயேசு விசாரிக்கிறார், இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமா இருக்கிறது என்று சொல்லி அவன் பதில் கொடுக்கிறான். வாசிப்போம். சின்ன வயதிலிருந்தே இந்த தொல்லை அவனுக்கு இருக்குது என்று சொல்லி அவன் பதில் கொடுக்கிறான். வாசிப்போம். அநேக தரம் பிசாசு நல்லதை செய்யறதுக்கு வரவன் கிடையாது. அதனாலதான் வேதத்துல இயேசு சொல்றாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்குமா அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொல்றார். அவர் நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார், நமக்கு ஜீவனை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம சாவடிக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புறது கிடையாது. இங்க பல வேளையில பிசாசு இப்படிதான் செஞ்சு கொண்டிருக்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில சின்னதிலிருந்தே அவனை அலைக்கழித்துக் கொண்டிருக்கான், வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறான். பல வேளையில தற்கொலை எண்ணங்களையும் உண்டாக்கக்கூடியவனாக இருக்கிறான். இன்னைக்கு பலர் இப்படிதான் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எண்ணங்கள்ல ஸ்ட்ரெஸ், மனதிலே போராட்டத்தோடு இருக்கிறாங்க. ஐயோ எப்ப இந்த காரியங்களுக்கு முடிவு வரும்? பலர் இதனால பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. இப்பதான் பிசாசு பலருடைய எண்ணங்கள்ல பேசுறான். பல வேளையில பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு மனுஷர்களே நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்குள்ள இந்த காலகட்டத்தினாலே இந்த வியாதி கொள்ளுதோ இல்லையோ அதுக்கு முன்பு நாம செத்து போயிருவோம்னு சொல்லி பலர் தற்கொலை முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, ஒருவேளை நீங்க இதை பார்த்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு இயேசுவிடத்தில் விடுதலை உண்டு உங்களுக்கு. இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்யக்கூடிய தேவன். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். உங்க சூழ்நிலையை மாற்றுவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிற வண்ணமாக பிசாசு பிடித்த இந்த மனிதனுடைய வாழ்க்கை பல வேளையில பிசாசுடைய தொல்லையாக இவனுக்கு இருக்கக்கூடியதாக இருந்துச்சு. இன்னைக்கு பலரும் அப்படிதான் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இயேசுவிடத்தில் வரும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது கட்டாயமாகவே இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய வல்லவராக இருக்கிறார். அவரை நீ நம்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில கட்டாயமான ஒரு விடுதலை உண்டு. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தொடர்ந்து வாசிப்போம். தண்ணீரிடம் தள்ளிற்று, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானா என்று என்றான். பாருங்க, ஏதாவது செய்யணும்னா நீங்க மனசு வச்சா உங்களால முடிஞ்சா நீங்க செய்யுங்க என்று சொல்லி அதுக்கு இயேசு என்ன பதில் கொடுக்கிறாரு? நல்லா கவனிச்சு கொள்ள வேண்டும். வாசிப்போம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், எல்லாம் கூடும். இந்த வார்த்தை தான் சொல்றாரு. நீங்க ஏதாவது செய்யுங்க. பல வேளை அப்படிதான். இன்னைக்கு நல்லா கவனிச்சணும், ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு போகணும். நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கிற விசுவாசத்தோடு நம்ம போகணும். நீங்க ஜெபிக்கிறவர்கள் பல வேளையில ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறது? நாம ஜெபித்ததை நாமே நம்பாததுனால தான், நாம கேட்டதை நாம விசுவாசிக்காமல் போனதுனால தான். பல வேளையிலே அருமையான தேவப்பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது விசுவாசத்தோடு வர வேண்டும். செய்வார். அந்த நிச்சயத்தோடு முழு நிச்சயமா நம்ம நம்பி வரணும். அந்த முழு நிச்சயமா நம்பி வரும் பொழுது நம்ம கேட்டவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். இங்க இந்த மனிதனை பார்த்து இயேசு சொல்றாரு, தேவனிடத்துல விசுவாசமா இருக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்ப இந்த மனிதன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இயேசுவிடத்துல ஒரு வேண்டுதலை கேட்கிறான். வாசிப்போம் அடுத்த வசனத்தை. விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கும்படி உதவி செய்யும். இவ்வளவு நாள் நடக்காத ஒரு காரியம், தன்னுடைய சிஷ்யர்களை கூட வந்து விரட்ட முடியாத காரியம். இங்க இயேசு இந்த மனிதனிடத்துல இந்த பிரச்சனைக்கு காரணம் நீதான், நீ ஆண்டவரை விசுவாசியாமல் இருக்கிறது. அதுக்காக தான் அவனுக்கு விசுவாசம் தேவைன்னு சொல்லி இயேசு அவனிடத்துல கேட்கான், நீ விசுவாசித்தா ஆகும் என்று சொல்லி. இப்ப இந்த மனிதன் அதை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறேன், என் விசுவாசம் என்ன செய்யும்படி, அபிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும்.
இது இயேசுவினிடத்தில் வேண்டுதலாக கேட்கிறான். இன்னைக்கு பல காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில அசுவிசுவாசமாக இருக்கிறோமா? இன்னைக்கு நமக்கு விசுவாசம் தேவையாக இருக்கிறது. பாருங்க, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொன்னோன்னே இயேசு அந்த ஆவியை பார்த்து அதட்டுகிறார். உடனே அவனை விட்டு அது புறப்பட்டு போகக்கூடியதாக இருந்துச்சு. இன்னைக்கு எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனிடத்தில் நம்ம சேரும் பொழுது விசுவாசத்தோடு வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். இயேசு எதிர்பார்க்கிறதான காண்கிறதான விசுவாசம், அதாவது முழு நிச்சயத்தோடு நம்பி வரக்கூடிய ஒரு விசுவாசம். இந்த விசுவாசத்தை தான் கர்த்தர் பார்க்கிறாரு. ஆபிரகாமுக்குள்ள இந்த விசுவாசத்தை தான் பார்த்தாரு. அவன் முழு நிச்சயமா ஆண்டவரை விசுவாசித்தான். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் மேலே அவனுடைய விசுவாசத்தை வைக்கக்கூடியவனாக இருந்தான். பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு சொன்ன ஒரு காரியம் என்னன்னு சொன்னாக்கா, உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் என்று ஆண்டவர் ஆரம்பிக்கிறார். அதே வேளையிலும் கூட இந்த விசுவாச மார்க்கத்தாரை குறித்தும் ஆண்டவர் பேசுறாரு. ஆபிரகாமுக்கு உண்டானது விசுவாசம். ஆகவே அவருடைய சந்ததியாக இருக்கிறவங்க யாரு? அவரை விசுவாசிக்கிறவர்கள் தான் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறாங்க. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த ஒரு மனிதன் ஒரு தேசத்தை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அதை ஆபிரகாம் விசுவாசித்தான். ஒரு மனிதனாக அல்ல, ஒரு மனிதனாக அவன் இருக்கிறான். ஆனா அவனுடைய சந்ததியை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அதை அவன் விசுவாசித்தான் என்று சொல்லப்படுது. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நீங்க கவனிக்கலாம். ஒரு கூட்ட ஜனங்களை அவனுக்குள்ளாக ஆண்டவர் பார்க்கக்கூடியவராக இருந்தார். ஒருவனா அவர் பார்க்கல, பல தேசத்தாரையாகவும் பல சந்ததிகளாகவும் அவனுக்குள்ளே ஆண்டவர் பார்க்கக்கூடியவராக இருந்தான். அதைத்தான் ஆபிரகாம் தனக்குள்ளே விசுவாசிக்கக்கூடியவனாக இருந்தான். ஆகவே தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் மேலே விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பக்கத்தில் பாசுங்க, அவர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் விசுவாசித்தால் கட்டாயமாகவே ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு 3 காரியத்தை வேகமா சொல்லிட்டு நான் போக போகிறேன். ஒன்றாவது வாசிப்போம் அந்த வசனத்தை. மத்திய புத்தகத்திலே 15:28 வாசிங்க. அவளுக்கு பிரதியுத்தரமாக இந்த முழு காரியத்தை நீங்க கவனிக்கும் பொழுது 21வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க ஒரு கானானிய ஸ்திரீ, இங்க அவளுடைய மகள் பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே இயேசுவிடத்திலே அவர் வருகிறார். இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். இயேசுவிடத்திலே வரக்கூடியவளாக இருக்கிறார். இப்படி இயேசுவை தொந்தரவு பண்ணி கொண்டு வரா, கேட்டுக்கொண்டே வரா, கூப்பிட்டு கொண்டே வருகிறார். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டு கொண்டே வருகிறார். அப்பொழுது இயேசு கேளாதவர் போல போய்கொண்டே இருக்கிறாரு. அப்ப அவருடைய சீசர்கள் ஏதாவது அவளுக்கு சொல்லி அனுப்பிருங்க, இவ தொந்தரவு பண்ணாதபடிக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப இயேசு சொல்றார், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல அப்படி சொல்றார். அப்ப இயேசுவினிடத்தில் இந்த விசுவாசம் நிறைந்த ஸ்திரீ, ஆண்டவரே மெய்தான் அப்படி சொல்லிட்டு, நாய்க்குட்டிகள் தன்னுடைய எஜமான்களுடைய மேசிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளை தின்னுமே என்று சொல்லி இயேசுவினிடத்தில் சொல்றார். அப்ப இயேசு அங்கே ஒரு கண்ட ஒரு காரியம் என்னது வாசிப்பான். மத்திய புத்தகத்துல 15:28 வாசிங்க. ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது. யாரை பார்த்து வேதத்தில் இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டதாக கிடையாது. ஆனா இந்த ஸ்திரியை பார்த்து இயேசு சொல்லுகிறார். கானானிய ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. கானானிய ஸ்திரீன்னு சொன்னாக்கா நீங்க கவனிக்கும் போது ஒரு சபிக்கப்பட்ட ஒரு குலம், ஒரு சபிக்கப்பட்ட கோத்திரத்தை சேர்ந்தவன். இவதான் இயேசுவை கேள்விப்பட்டு இயேசுவினிடத்தில் என் மகளுக்கு ஏதாவது செய்ய முடியும் என்று சொல்லி இயேசுவை கூப்பிட்டு கொண்டே வருகிறார். அப்ப இயேசுவினிடத்தில் இயேசு இந்த காரியத்தை சொன்ன பிற்பாடு அவள் இயேசுவினிடத்தில் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடுகிறார். கூப்பிட்டு சொல்றார், மெய்தான் ஆண்டவரே, நாய்க்குட்டிகள் தங்களுடைய எஜமான்களுடைய மேசிலிருந்து விழக்கூடிய துணிக்கைகளை தின்னுமே. அப்படின்னா அந்த மேலிருந்து விழக்கூடிய காரியத்தை எனக்கு கொடுத்தா கூட அது போதுமானதா இருக்கும் என்று சொல்லி இயேசுவினிடத்திலே பதில் சொல்லுகிறார். அப்படி சொன்ன உடனே இயேசு ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விசுவாசமாக இருக்கிறது, மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு விசுவாசமா இருக்கிறது. ஸ்திரியே, ஒரு விசுவாசமா பாருங்க, இவ்வளவு தூரம் நான் வந்தோன்னு நீ நம்பிக்கை இல்லாம போகல, பார்க்காம போறவர் போல போறாரு, அதனால எதுக்காக அவர் மேல விசுவாசம் வைக்கணும்னு சொல்லி நீ போக கிடையாது. அவருடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார். தொடர்ந்து இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படிதான், தொடர்ச்சியா தேவன் மேல நம்ம பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் விசுவாசம் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும்.
ஒரு விடாப்பிடியான ஒரு விசுவாசம் நமக்கு தேவையாக இருக்கிறது. இந்த விடாப்பிடியான விசுவாசம் என்று சொல்லும் பொழுது முழுசுமா அவர் எனக்கு செய்தாலுடைய அவரை விட மாட்டார். அவருக்கு எனக்கு அற்புதத்தை செய்தாலுடைய அவரை விட்டு நீங்கி போக மாட்டார். தொடர்ச்சியான அந்த சிந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு காரியம். அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவர் தொடர்ச்சியா செய்த ஒரு காரியம். கூப்பிட்டு கொண்டே வரா, விடல, விடாமுடிச்சியா அவ பின்தொடரக்கூடியவளாக இருந்தார். ஆகவே தான் இயேசு அதை பார்க்கக்கூடியவராக இருந்தார். இன்னைக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, ஒரு விடாப்பிடியான விசுவாசம் நமக்கு தேவை. விடாப்பிடியா ஆண்டவரை பிடிச்சுக்கொள்ளணும். யாக்கோப்பும் அப்படிதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடமாட்டேன் என்று சொல்லி கர்த்தரிடத்திலே அவன் சொல்லக்கூடியவனாக இருந்தான். இன்னைக்கு அருமையான தேவப்பிள்ளைகளே, சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கிறதா, தொடர்ச்சியா அவர் எனக்கு செய்தாருடைய அவரை விடமாட்டேன் என்கிற ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனை பிடித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். இயேசு அங்க பார்க்கக்கூடிய காரியம் என்னது, அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் பார்த்தார். உன்னுடைய விசுவாசம் பெருசுன்னு சொல்றாரு. உனக்குள்ள பெரிய ஒரு விசுவாசத்தை நீ கொண்டிருக்கிற என்று சொல்லி இயேசு அவளுக்கு சொன்னார். எப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு பதில் கொடுக்கிறார். வாசிப்போம். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள். நீ என்ன விரும்புறியோ அது ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை தான் ஆண்டவர் சொல்றாரு. வேற எதையும் சொல்ல கிடையாது. உடனே வாசிப்போம். அந்நேரமே அப்பொழுதே அவளுடைய மகள் ஆரோக்கியமானார். பிசாசு பிடியிலிருந்து அவளுடைய மகள் ஆரோக்கியம் அடைந்தாள். இன்னைக்கு அருமையானதே ஒரு விடாப்பிடியான விசுவாசம். அந்த விசுவாசமே தேவன் செயல்படுவதற்கு ஒரு காரணமாக மாறிவிடும். ஆகவே ஒரு பெரிய விசுவாசத்தை அவளுக்குள்ள இயேசு பார்க்கிறார். ஒரு விடாப்பிடியான ஒரு விசுவாசத்தை அவளுக்குள்ளாக ஆண்டவர் பார்க்கிறார். இரண்டாவது காரியம் வாசிப்போம். மத்திய புத்தகத்தில் 8-9 வாசிங்க. இங்கே 100க்கு அதிபதி வாசிப்பான். கீழ்ப்பட்டவனாயிருந்தும் சேவகரும் உண்டு. போ என்றால் போகிறான், மற்றவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் சொல்லுகிறவர்களை பார்த்து நோக்கி அவங்களை பார்த்து சொல்றார், இஸ்ரவேலுக்குள்ளே விசுவாசத்தை காணவில்லை. பாருங்க, இந்த 100க்கு அதிபதி என்பது சொன்னா ஒரு யூதன் கிடையாது, ரோமன். இந்த போர் சேவர்களுக்கெல்லாம் ஒரு அதிபதியா இருக்கிறவன் 100க்கு அதிபதி என்று சொல்லப்பட்டிருக்க. ஒரு அதிபதியா இருக்கிறவன் தன்னுடைய மேன்மையா நினைக்கக்கூடிய இடத்திலிருந்து கீழே இறங்கி வந்து இயேசுவினிடத்துல வருகிறான். அவனுக்கு கேட்ட ஒரு காரியம் மற்றவங்க சொல்றது போல அவன் கேட்கல. தனக்குள்ளாக அவனுடைய, அதாவது அவனுடைய படைத்தலைவருக்கு அதிகாரியா இருந்து வேலைக்காரனை பார்த்தா இதை ஒரு தடவை சொன்னாலே என் வேலைக்காரன் அதை செய்யறான். அவங்ககிட்ட இதுதான் இயேசுவிடத்தில் அவன் எதிர்பார்த்தான். அவர் சொன்னால் நடக்கும், அவர் சொன்னால் ஆகும் என்பதை முழு நிச்சயமா விசுவாசித்தான். இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் கிடையாது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பக்கத்துல பாசுங்க, உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் ஆண்டு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். அவர் சொன்னா ஆகும், அவர் சொன்னா நிற்கும் என்பதை முழு நிச்சயமா நம்ம நம்பணும், அதை விசுவாசிக்கணும். இதைத்தான் இந்த 100க்கு அதிபதி விசுவாசித்தான். அவர் சொன்னா நடக்கும் என்பதை அவர் செய்யறதுக்கு முன்னுக்கே அவன் நம்பினான், முழு நிச்சயமா விசுவாசித்தான். அவன் இயேசுவிடத்தில் கேட்க ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். இதுதான் இயேசுவிடத்தில் அவன் எதிர்பார்த்தான். நீங்க வந்து என்னுடைய வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரம் கிடையாது, அவ்வளவு பெரிய ஆளு நான் கிடையாது. 100க்கு அதிபதியை பதவி கொள்ளவன் அவன் இயேசுவிடத்தில் தன்னை தாழ்த்தி, நீ என்னுடைய வீட்டுக்கு வருகிறதுக்கு நான் பாத்திரன் கிடையாது, அவ்வளவு பெரிய ஆளு நான் கிடையாது. இங்க இருந்தே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சுகமடைந்து விடுவான். இதை அவன் முழு நிச்சயமா நம்பினான். இயேசு உடனே அவனுக்கு என்ன சொல்றான், இஸ்ரவேலுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல என்று சொல்லி அவன் சொல்றான். சொல்லிட்டு இப்ப வாசிப்போம், வாசிங்க.
இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேல் எல்லாருக்குள்ளோ நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையா சொல்றேன். வாசிப்போம். அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து பரலோக ராஜ்யம் ஆபிரகாம், ஈசாவுக்கு, யாக்கோபுக்கு என்பவர்களுடனே பந்தியிருப்பார்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் பட்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்படின்னா விசுவாசிக்காத மக்களுக்கு இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு ஆண்டு சிம்பாலிக்கா சொல்றாரு. வாசிப்போம். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது. அப்படியே நடக்கட்டும். நீ என்ன விசுவாசிக்கிறையோ அப்படியே நடக்கும் என்றார். அந்நேரமே சுஸ்தமானான், விடுதலையானான், ஆரோக்கியம் அடைந்தான். ஒரே ஒரு காரியத்தை அவன் நம்பினான், தைரியமா விசுவாசித்தான். அவர் சொன்னா நடக்கும். இன்னைக்கு அருமையான தேவப்பிள்ளைகளை, வேதத்தில் இத்தனை கையில் நம்ம வார்த்தைகளை வைத்திருக்கிறோம். எத்தனையோ வாக்குத்தத்தமான வார்த்தைகள் நமக்கு உண்டு. ஆனால் பல வேளையில் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய விசுவாசத்தை இழந்தவர்களாக நம்ம இருக்கிறோம். பாருங்க, அவனுடைய நாட்களில் வேதாகமும் அவன் கையில் இருந்துச்சோ இல்லையோ தெரியாது. புதிய ஏற்பாடு கட்டாயம் முழுசும் ஒன்று கூட எழுதப்பட்டிருக்காது இயேசுடைய நாட்களில். ஆனால் இயேசுகிட்ட எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பாருங்க. இன்னைக்கு நம்ம கையில் தேவ வார்த்தை இருந்தும் இதை நம்ப முடியாதவர்களாக நம்ம இருக்கிறோம், விசுவாசிக்காதவர்களாக இருக்கிறோம், அவிசுவாசம் உள்ள சந்ததியா நம்ம காணப்படுகிறோம். வேதம் சொல்லுகிற வண்ணமாக இஸ்ரவேலுக்குள்ள கூட நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கல. அவங்க தேவ நம்பிக்கை இருக்குது, தேவனை பின்பற்றவங்களாக இருக்கிறாங்க, உண்மையான தேவனை அறிந்தவர்களாக இருக்கிறாங்க, அவருடைய உடன்படிக்கை அறிந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள கூட இந்த விசுவாசம் கிடையாது. ஆனா இந்த நூற்றுக்கு அதிபதிக்கு இருந்த விசுவாசம் என்னது, அவர் சொன்னா நடக்கும் என்பதை நம்பினான். ஆகவே தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையானது, இன்னைக்கு வியாதியின் கோரத்தினாலே நம்ம பலர் கலங்கி கொண்டிருக்கிறோம், பயந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வார்த்தை அவர் சொன்னால் நடக்கும், அவர் வார்த்தை சொன்னால் சுகமடைவோம் என்பதை முழு நிச்சயமா நம்பணும். பாருங்க, ஒரு வார்த்தை என்று சொல்லும்போது நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இயேசு இந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறார், நம்ம எல்லாம் இருக்கணும், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமானோம். இதை நம்ம விசுவாசித்தாக வேண்டாம். பாருங்க, விசுவாசித்து தான் நம்ம வாழணும். இன்னைக்கு பலருக்கு விடுதலை இல்லாதவர்களாக தவித்துக் கொண்டிருக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் மருந்து மாத்திரை சுகமாக்கக்கூடிய ஒரு நிலையில இல்லை. ஆனால் இன்னைக்கு அருமையான தேவப்பிள்ளைகளை, நம்முடைய தேவனால் எல்லாம் கூடும் என்பதை நாம் உறுதியாக ஆணித்தரமாக நாம் விசுவாசித்தாக வேண்டாம், விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். அவர் சொல்ல நடக்கும் என்பதை நம்ம நம்பணும். தேவதத்தில் ஏராளமான வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலை வெல்லும்புடைய எனக்கு அன்பானது, எத்தனை பேர் உங்களுடைய விசுவாசத்திலே வலுவி இருக்கிறீங்க? யூதா புத்தகத்திலே மறுபடியும் வாசிப்போம். 20வது வசனத்தை வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இதுதான் யூதாவுடைய புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே இதெல்லாம் ஒளிந்து போகாதபடிக்கு நம்முடைய விசுவாசத்திலே உறுதியாக நம்ம இருக்கணும். தேவனை தைரியமாக நம்பி நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கணும். எல்லா வாக்குத்தத்தையும் பெற்ற ஜனங்கள் தான் தேவனுடைய ஜனங்களாக நாம் இருக்கிறோம். நீங்களும் நானும் தான் இந்த உலகத்திற்கு முன் உதாரணமாக இருக்கிறோம். ஆகவே இந்த காலகட்டத்தில் ஒரு சவால் நிறைந்த காலகட்டங்களாக இருக்கிறது. ஆகவே இந்த சவால் நிறைந்த இடத்திலையும் என்னுடைய தேவன் என்னை நடத்துவார் என்கிற ஒரு உறுதி நமக்குள்ளாக இருக்க வேண்டாம். விசுவாசத்தை விட்டவர்களாக இருக்கக்கூடாது. விசுவாசத்தில் பரீட்சிக்கப்படக்கூடிய நம்ம பலவிதமான சோதனைகள் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலகட்டத்திலே இது நாம் விசுவாசத்தை பயிற்சி செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. தேவனை நம்புவோம், தைரியமாய் விசுவாசிப்போம். தேவனுடைய செயல்களை நம் வாழ்க்கையில் நம்ம பார்க்க போகிறோம். யாவரும் எழுந்திருப்போம். ஒருவேளை வீடுகள் இருப்போம் என்றால் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டிருக்கிற தேவன் அவர் வல்லவராக இருக்கிறார். பெரிய காரியங்களை செய்யக்கூடிய தேவன் நம்முடைய தேவன். அவர் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தேவன் எல்லாவற்றிற்கும் காரணராக இருக்கிறார். அந்த தேவனை நாம் நம்பியாக வேண்டாம், விசுவாசித்தாக வேண்டாம். ஆண்டவரே, இந்த காலை வெல்லும்பட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கும்
விசுவாசத்திலே மேன்மையடையவும், விசுவாசத்திலே வளரவும் கர்த்தர் அவர்களை ஆண்டவரே வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த காலகட்டத்திலே பலர் ஆண்டவரே அவங்களுடைய தேவைகள் நிமித்தமாகவும், இந்த வியாதியின் காரணத்தின் நிமித்தமாகவும் ஆண்டவரே அவங்களுக்குள்ளாக இருக்கிற விசுவாசத்தை வளர்த்து கொள்ளாமோ, அதே கூட விசுவாசத்திலே தளர்ச்சி அடைந்து காணப்படுகிறவர்களாக இருக்கிறாங்க. தேவன் இந்த காலை கூட அவர்களை சந்தியும். எப்படி ஆண்டவரே அந்த ஆண்டவரே ஒரு வேதத்தில் அங்கே பார்க்கிற வண்ணமாக இந்த தகப்பனானவன் தன்னுடைய மகனுக்காக இயேசுவிடத்தில் வரும் பொழுது என் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் என்று கேட்டது போல இந்த காலையில் கூட நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய இந்த காலகட்டத்தில் எங்களுடைய விசுவாசத்தை பெருக செய்யுங்க ஆண்டவரே, வளர செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்குள்ளாகவும் இந்த விசுவாசமானது செயல் நடத்தும்படியாக, விசுவாசமானது பெரிய காரியங்களை செய்யும்படியாக அன்றே எங்களுக்குள்ளாக அந்த விசுவாசத்தை வைக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரங்களை எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த காலையில் கூட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய காரியத்தை செய்வீராக, பெரிய அற்புதங்களை நடப்பிப்பீராக. ஆண்டவரே, இன்றைக்கும் நீர் அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறேன். இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த காலத்துக்கு ஏற்ற வண்ணமான காரியங்களில் எங்களுடைய விசுவாசத்தை பெருக செய்து அதிலே வழிநடத்தும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் ஆண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. தேவ பிரசன்னம் இந்த காலையில் கூட ஒவ்வொருவருக்குள்ளாகவும் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையினாலே கர்த்தர் சூழ்ந்து கொள்வீராக. தேவன் யார் என்பதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். எங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் என்று எங்களுடைய வேதம் சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த காலகட்டத்திலும் கூட கர்த்தாவே நீ சகலவற்றையும் ஆண்டவரே செய்ய வல்லவர் என்பதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகளுக்காக இந்த காலையில் நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில குறைவுபட்டிருக்கிறீர்களோ நான் சொல்லுகிறேன், என்னுடைய ஆண்டவர் சொல்லுகிறார் இவ்வண்ணமாக, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவில் நான் கிறிஸ்துக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவரே, நிறைவானது உம்மிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டு எல்லா குறைவுகளும் நீங்கட்டும். தேவனுடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களினாலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நான் செபிக்கிறேன். ஒவ்வொருவர் இந்த காலையில் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, நம்முடைய ஆசீர்வாதங்களே, உம்முடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. அன்றைய திரளான ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேரும்படிக்கு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே. அன்றைய இந்த காலையில் கூட கர்த்தாவே, யாரெல்லாம் சரீரத்தில் பலவீனமாக இருக்கிறார்களோ அல்லது இந்த வியாதியிலே அன்றைய தாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்காக நான் செபிக்கிறேன். அன்றைய பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலையும் கூட தெய்வீக சுகம் அவர்களுக்குள்ளாக வரட்டும். தேவன் இப்பொழுதே சுகத்தினாலே நிரப்பவீராக. எல்லா வியாதியின் கட்டுகளை உடைத்தேறுகிற இயேசுவின் நாமத்தினாலே பாதிக்கப்பட்ட ஆண்டு சரீரத்தில் உறுப்புகளிலே கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது செயல்படும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா சத்ருவின் காரியங்களையும் அவனுடைய திட்டங்களையும் செயலிழக்க செய்கிற ஆண்டவரே இப்பொழுது பூரண விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். தேவன் ஆண்டவரே அற்புதத்தை இந்த காலவேளை செய்வீராக. உங்களுடைய தழும்புகளால் சுகம் உண்டு என்பதை நீ சொல்லி இருக்கிறேன். உங்களுடைய தழும்புகளால் சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். எல்லா வியாதியும் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும். சரீரத்தில் ஒவ்வொரு உறுப்புகளும் தேவனுடைய வல்லமையினாலே, உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நிரப்பப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். கட்டுகள் எல்லாம் உடைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தில். பூரண விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். அன்று இந்த காலை விரும்புகிற கர்த்தாவே, யாரெல்லாம் அன்றே வாழ்க்கையில் உள்ள தேவைகள் சந்திக்கப்படுவதற்காக கலங்கி கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் தேவைகளை அற்புதமாய் சந்திங்க, நிரப்புங்க. வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். குறைவில்லாத ஒரு நிறைவான காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இந்த காலையில் கூடமை துதிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வாதமாக இருப்பார்கள், நன்மையுடையவர்களாக, நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நம்முடைய சபைக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஓகே, இந்த ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு வாரத்திலும் தவறாதபடிக்கு ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சபைகள் கூடிய விரைவிலே SOBக்கு பின்பாக திறக்கப்படும். அதற்காக கூட தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதே வேளை கூட உங்களுடைய காணிக்கை தசமபாகங்களே உங்களுடைய அதாவது ஆன்லைனில் வருகிறதான அந்த ஸ்க்ரீனில் தெரிகிறதான இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் பார்த்து அதில் செலுத்தி விடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். ஷலோம்.